தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் 2 பேருக்கு HMPV வைரஸ் பாதிப்பு இருப்பதாக மருத்துவத்துறை அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இந்தியாவை பொறுத்தமட்டில் கர்நாடக மாநிலத்தில் 2 குழந்தைகளுக்கும், குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் 1 குழந்தைக்கும் என 3 பேருக்கு HMPV வைரஸ் தொற்று இருப்பதாக உறுதி செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது தமிழகத்தில் 2 பேருக்கு HMPV பாதிப்பு இருப்பதாக மருத்துவத்துறை அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குழந்தைகள் மற்றும் முதியோர்களை எளிதில் தாக்கக்கூடிய வைரஸ் தொற்றாக HMPV இருக்கும் என மருத்துவர்கள் எச்சரித்திருந்த நிலையில் கர்நாடக மாநிலத்தில் 2 குழந்தைகளுக்கும், அகமதாபாத்தில் 1 குழந்தைக்கும் இருந்த நிலையில் தற்போது தமிழகத்தில் 2 HMPV பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ரகுவரன். விவரங்களை பதிவு செய்யலாம். எந்த 2 பாதிப்பு? HMP வைரஸ் சீனாவில் அதிக அளவில் பரவி வரக்கூடிய சூழ்நிலையில் அந்த வைரஸ் தொற்று நேற்று பெங்களூரில் 2 பேருக்கு இருப்பது உறுதி செய்யப்பட்ட நிலையில் தற்போது தமிழகத்திலும் 2 பேருக்கு பரவி இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக சென்னையில் ஒருவருக்கும், சேலத்தை சேர்ந்த ஒருவருக்கும் இந்த தொற்று பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாதிப்பு ஏற்பட்டவர்கள் தற்போது உடல் நல்லாக சீராக இருப்பதாகவும் எந்த விதமான பாதிப்பும் இல்லை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த வைரஸ் ஆனது 2001ஆம் ஆண்டிலிருந்தே இருக்கிறது. இதற்கான மருத்துவ சிகிச்சை முறைகள் மற்றும் அதற்கான தேவைகள் அனைத்துமே, மருத்துவ சிகிச்சைகள் தேவைக்கான அனைத்து உபகரணங்களும் இருக்கிறது. இது தொடர்பாக மத்திய சுகாதார அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது இன்று. அதன் அடிப்படையில் அதற்கான எந்தெந்த சிகிச்சை முறைகள் பின்பற்ற வேண்டும் என்பது தொடர்பான ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளும் வகுக்கப்பட உள்ளது என்று சுகாதாரத்துறையினுடைய முதன்மை செயலாளர் அவர்கள் ஒரு அறிக்கையை தற்போது வெளியிட்டிருக்கிறார். ரகுவரன், HMPV பாதிப்பு, தொற்று பாதிப்பை கட்டுப்படுத்துவதற்கோ அல்லது இதை எதிர்கொள்வதற்கோ மருத்துவத்துறை தயாராக இருக்கிறதா? முன்னேற்பாடுகள் அல்லது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அப்படிங்கிற அடிப்படையில்? ஆமா, குறிப்பாக இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது சாதாரண ஒரு ரெஸ்பிரேட்டரி, அதாவது இந்த சளி தொந்தரவு போன்றுதான் இந்த பாதிப்பும் இருக்கும். அதனால் பொது இடங்களில் சொல்லும் போதோ, இந்த நம்ம தும்பல் ஏற்படும் போதோ போன்றதான் கர்ச்சீப்பை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹேண்ட் வாஷ் பண்ணணும். அப்புறம் கிரௌடான ஏரியாவுக்கு போகும்போது மாஸ்க் உள்ளிட்டவற்றை பயன்படுத்தணும். அதனால இதை நம்ம பிரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால மக்கள் இதை பத்தி பயப்படுற அளவுக்கு இதுல எதுவும் இல்லை. இது எப்போதும் இருக்கக்கூடிய ஒரு வைரஸ் தான். அதனால எந்த ஒரு பாதிப்பும் பெரிய அளவுல இது வரைக்கும் மென்ஷன் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு. விவரங்களுக்கு நன்றி ரகுவரன்.